No is a complete sentence. It does not require justification or explanation. Hello, welcome back to Simple Trendz. இன்னைக்கு ஒர்க்கிங் டே vlog கூடவே நம்மளுடைய A to Z சீரீஸில் அடுத்த லெட்டர் N, no, the art of saying no தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன டோஸ் ஆஃப் மோட்டிவேஷனாவது இந்த விலாகில் கிடைக்கும். நிசப்தமான காலையில் டைமில் எந்த சத்தமும் இல்லாமல் காலையில் சீக்கிரமாக எழுந்து நம்ம வேலையை பார்க்கும்போது மைண்ட் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வேலையும் கரெக்டாக பண்ண முடியும். 4:30க்கு எழுந்து என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் மீல் பிளானிங் பண்ணதுனால இன்றைக்கி என்ன சமையல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான சாமானெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்து மேடை மேலே வச்சுட்டேன். லன்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற லன்ச் பாக்ஸஸ் எப்போவுமே ஒரு சைடில் செக்ரிகேட் பண்ணி வச்சுடுவேன். ஸோ காலையில் மூடி தேடுறது, டப்பா எங்கே இருக்குது, எந்த டப்பாவில் வைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நைட்டே ஒரு சைடில் செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒர்க்கிங் விமனுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுற ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் காலை வேலையில் டென்ஷனாக எந்த வேலையும் செய்யாமல் நிறுத்தி நிதானமாக செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் பாட்டில், லன்ச் பேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களையே அவங்களோட லன்ச் பாக்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஒரு சைடில் வைக்க சொல்லி பழக்கி விட்டுடலாம். நான் அப்படி பண்ணதுனால இந்த ஒர்க் எல்லாம் என் பசங்களே பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி லன்ச்சுக்கு ரொம்ப சிம்பிளாக சப்பாத்தி, உருளைக்கிழங்கு மசாலா, கர்ட் ரைஸ், ஸ்நாக்ஸுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட கொஞ்சமாக காராமணி சுண்டலுக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த கருப்பு காராமணியில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்மளோட டயட்டில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பாலிஷ்டு ரைஸ் இந்த மாதிரி சாமானை தான் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு பருப்பு சேர்க்காத சமையல் அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்காக நான் இந்த காராமணியை ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு வரத்துக்குள்ளே சப்பாத்திக்கு மாவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அது ஊறிடும். சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி பொட்டேட்டோவையும் வாஷ் பண்ணி நைட்டே எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக காலையில் நமக்கு பாயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது பாதாமை பீல் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா பசங்களே அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இதை எடுத்து வச்சுருவாங்க. எனக்கும் சேர்த்து அவங்களே பேக் பண்ணிவிடுவாங்க. வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி லன்ச் டவல்ஸ் எடுத்து வைக்கிறது, ஸ்பூன், இதெல்லாம் அவங்களே பேக் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அவங்களோட ஒர்க் அவங்க பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு நம்மளே எல்லாத்தையும் பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த இண்டிபெண்ட் நேச்சரே வராது. எதுக்காக இருந்தாலும் நம்மளையே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம மறந்து போயிட்டோன்னா ஸ்பூனை நீ தானே மறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு போகலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வாசலில் படிக்கோலம் போடுறது தான் எங்கள் வீட்டில் வழக்கம். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஹேபிட் எங்கள் அம்மா வீட்லேயும் பார்த்து அப்படியே வளர்ந்ததுனால வெள்ளிக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக படிக்கோலம் தான் போடுவோம். இந்த கோலம் போடுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாசலில் நிலப்படி ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அது ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ரொட்டீனாக டெய்லி கோலம் போடும்பொழுது அந்த நிலப்படியும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் கோலம் போடுறது ரொம்ப முக்கியம். இந்த கோலம் போடுறதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் அவருடைய தேரில் ஏறி வரும்பொழுது அவரை வெல்கம் பண்ணுற மாதிரி எல்லார் வீட்லேயும் கோலம் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கவனிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஐதீகம். ஸோ காலையில் 5:30லேருந்து 5:45 கோலம் போட்டுடுறது அப்படிங்கிறது நல்லது. டெய்லி பண்ண முடியாதவங்க கூட அட்லீஸ்ட் ஃப்ரைடே அன்றைக்காவது ஏர்லி மார்னிங் கோலம் போடுற வழக்கத்தை வச்சுக்கலாம். ஸோ கோலம் போட்டுட்டு வரத்துக்குள்ளே நம்ம அடுப்பில் வச்சுருந்த ரைஸு, பொட்டேட்டோ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே விளக்கை ஏற்றிடலாம். வீட்டில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. ஏதாவது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, ஜென்ரலான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கூட இது கிரியேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். குறைஞ்சபட்சம் ஃப்ரைடே மட்டுமாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம பழகிட்டோன்னா அந்த ஹேபிட் தானாக வந்துடும். இந்த நோ அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏதாவது ஒரு
ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சில விஷயங்களை நமக்கு பிடிக்கலைன்னா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். நோ அப்படிங்கிறத சொல்லாமல் பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுவோம். நீங்களும் பண்ணியிருக்கீங்க தானே? சில நேரங்களில் ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நமக்கு பிடிக்காத விஷயங்களை கூட சில சமயம் அக்செப்ட் பண்ணிப்போம். ஒரு தடவையோ 2 தடவையோ சின்ன விஷயங்களுக்காக இருந்தால் இது ஒன்றும் பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணாது. பட் இதே மாதிரியே நமக்கு பிடிக்காத விஷயத்துக்காக தொடர்ந்து நம்ம சப்மிசிவாக இதை அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது இது நம்மளுடைய மென்டல், ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா இது 3மே இன்டர் கனெக்டட். இட் இஸ் ஓகே, பரவாயில்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணும் பொழுது பயங்கரமாக மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இந்த மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய நேரங்களில் நம்மளை டிப்ரெஷன்லேயும் கொண்டு விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையோ இல்லை உங்களுக்கு உங்கள் மனசுக்கு சமாதானமாகாத விஷயங்களையோ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. நம்ம ரொம்ப பொலைட்டாக நார்மலாக எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் இல்லாமல் நல்ல வார்த்தைகளாலேயே நமக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறத ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடலாம். சில விஷயங்களை நம்ம பிரின்சிபலாகவே வச்சுட்டு இருந்திருப்போம். இது எனக்கு பண்ண மாட்டேன், இந்த விஷயத்தை நான் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் இன் டூயிங் திஸ் அப்படிங்கிறத நம்ம பொலைட்டாக சொல்லிடலாம். மூஞ்சில் அடித்த மாதிரி கோவமாக அக்ரெசிவாக நம்ம சொல்லி தான் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது கிடையாது. இதை பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ரொம்ப பொலைட்டாக அழகாக சொல்லிடலாம். ரிலேஷன்ஷிப்ஸை ஸ்பாயில் பண்ணாமையும் இருக்கும். ஏன்னா நம்மளும் மென்டல் பீஸில் இருப்போம். இதை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை டெஃபினட்டாக ஸ்பாயில் பண்ணும். இது வீட்டில் இல்லை நீங்கள் ஒர்க் பிளேஸில் எல்லா இடத்துக்குமே இது பொருந்தும். இது ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்டில். பட் நம்ம கிச்சனில் நோ அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்த ஜென்ரேஷனுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம இப்போ நிறைய மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிஸ்கெட்ஸோ ப்ராசஸ்ட் ஃபுட்டோ எந்த கிச்சன்லேயுமே இருந்தது கிடையாது. பட் இப்போ நம்ம கிச்சனில் ஒரு ரவுண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குது. லேபிள்ஸை செக் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணின ஜாம், சாஸ், மயோனீஸ், பிஸ்கெட்ஸ், ஈவன் இப்போலாம் டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற நிறைய பொடிகளை ஈஸியாக நம்ம பேக்கெட்டில் வாங்குறதுல யூஸ் பண்ணிடுறோம். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் பொடி பேக்கெட்ஸில் வாங்குறதுக்கு பதிலாக மஞ்சளை மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பாங்க. பட் இப்போ அந்த ஹேபிட் எல்லாம் குறைஞ்சி சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே ரெடிமேட் பேக்கெட்ஸில் தான் வாங்குகிறோம். சரி, கிச்சனை விட்டு வெளியில் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ரைட் ஃப்ரம் த டூத் பேஸ்ட் டு த லிக்விடேட்டர் வி யூஸ் இன் த ஈவினிங்ஸ். தூங்க போகிற வரைக்கும் ஏதோ ஒரு கெமிக்கலோட நமக்கு ஒரு சம்பந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை அட்லீஸ்ட் மினிமைஸ் பண்ண வேண்டியது, இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு தான். பிஸ்கெட்ஸுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஸ்நாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, இல்லைனா வீட்டில் பண்ணின கடலை உருண்டை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்ஸ் ஆட் பண்ணின பிஸ்கெட்டை விட இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய டெய்லி ஸ்டேப்பிள்ஸான கோதுமை மாவில் எவ்வளோ கலப்படங்கள் இருக்குது அப்படிங்கிறத மறந்து போயிடுறோம். கோதுமையை வாங்கி வாஷ் பண்ணி காய வச்சு அரைக்கிறது டெஃபினட்டாக இது ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் வாங்குற ரெடிமேட் மாவை விட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் தான். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இல்லாமல் தயங்காமல் நோ சொல்லுவீங்க இல்லையா? உங்கள் கிச்சனில் இனிமேல் கண்டிப்பாக நோ சொல்ல வேண்டியது எது அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு போய் பாருங்கள். அதை என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா நானும் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களோட பேசிக்கிட்டே என்னோடய சமையல் வேலையை முடித்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. சப்பாத்தி, தயிர் சாதம், பொட்டேட்டோ மசாலா அண்ட் காராமணி சுண்டல், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் மிட் மார்னிங்க்கு
பட்டர் மில்க்கும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. என்னுடைய மார்னிங் ரொட்டீனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வருஷம் சௌந்தர்ய லஹரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதையும் நான் கற்றுக்கிறதுனால மார்னிங் டைமில் ஒரு 20 ஸ்லோகாஸ் மட்டும் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். நான் என்னுடைய பாராயணத்தை முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு 7:20 கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ஒர்க்கு கட்டிட்டு போகிற இந்த சாரீ, இந்த மான் தொழிற் பச்சை காட்டன் சாரீ பிலோ 1000 ருபீஸுக்கு வாங்கின சாரீ. ஜென்ரலி நான் காட்டன் சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ்லாம் இதுக்கு தேவையில்லை. மைல்டாக ஸ்டார்ச் பண்ணாலே போதும். இந்த காட்டன் சாரீ சென்னை ரங்காச்சாரியில் வாங்கினது. உங்களுக்கும் காட்டன் சாரீஸ் கட்டிக்கிறதுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த vlog இதோட கம்ப்ளீட் ஆகலை. இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன்லேயும் ஒரு சின்ன போர்ஷன் பார்க்க போகிறோம். 4 o'clock to 4:30க்குள்ளே நான் ஜென்ரலாக வீட்டுக்கு வந்துடுவேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணினேன். பட் அதுக்கப்புறம் எனக்கே என்னை பார்க்குறதுக்கு பிடிக்கல. பயங்கரமாக ஸ்கின் டேன் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட ஒரு நோ கெமிக்கல் ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த மாதிரி டேன் ஆகிருக்கிற டைமில் நம்ம ஸ்கின்னை ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்துட்டு ஒரு நல்ல கிளென்சர். நம்ம போர்ஸை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும் நம்மளுடைய ஸ்கின்னை. இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற பால். ஸோ இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பாலை எடுத்து ஒரு காட்டன் பேடில் வந்துட்டு நல்லா சோக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை இதால் வைப் பண்ணிடலாம். அந்த பால் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா வெறும் பிளெயின் வாட்டர் வச்சு என்னோடய ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய ஃபேஸ் பேக்கை பார்க்கலாம். இது வீட்லேயே அரைச்ச ஹெர்பல் பாடி வாஷ் பவுடர். 17 இன்க்ரீடியன்ட்ஸ். பச்சை பயிரிலிருந்து ஸ்கின்னில் இருக்கிற பிளெமிஷஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜாதிக்காய் வரைக்கும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ். வெட்டி வேறு, கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கும்போது ரொம்ப எல்லோ டிஞ்சு வராது. பட் அது ஸ்கின்னில் இருக்கிற சன் டேனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ஆவாரம் பூ, அர்ஜுன மரத்தோடைய பட்டை, அது வந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸ். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது திரவிய பட்டை அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அதெல்லாமும் இந்த ஹெர்பல் பாடி வாஷில் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதை வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம சோப்புக்கு பதிலாக குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தான் நான் ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெர்பல் பாடி வாஷ் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக பால், கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் பாலில் மட்டும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணால் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி கூலிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு திக்கு பேஸ்ட்டாக ஆக்கிட்டு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட போகிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸுக்கு விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் காய ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப வரன்னு காயிற அளவுக்கு விடணும்னு இல்லை. 10 to 12 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா பிளெயின் வாட்டரில் என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இம்மீடியட்டாக ரொம்ப பெரிய க்ளோ இல்லைனாலும் டெஃபினட்டாக இது வந்துட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணிடும். ஸ்கின் டேனையும் ரெகுலர் யூசேஜில் இது கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் சிம்பிள் ட்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த vlogலேயும் இன்னும் ஒரு நோ கெமிக்கல் ஸ்கின் கேர் பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்டே டியூன் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.